உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 அவர்கள் முகம் வெட்கப்படவில்லை, வெட்கப்படவில்லை, வெட்கப்படவில்லை. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு ஒரு விசேஷித்த வார்த்தையை தந்து ஒவ்வொரு நாளும் அந்த வேத வார்த்தை மூலமாக உங்களை தைரியப்படுத்துகிறதை, திடப்படுத்துகிறதை, தேவ சமூகத்திலிருந்து நிறைவான ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன். நீங்கள் மாத்திரம் இந்த விசேஷித்த வார்த்தையை கேட்காதபடி உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த விசேஷித்த வார்த்தையை அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இது நம்முடைய நிஜம் தொலைக்காட்சி, நிஜம் டிவி யூடியூப் சேனலில் ஒவ்வொரு நாளும் உள்ள விசேஷித்த வார்த்தை அப்லோட் பண்ணப்படுகிறது. அதில் போய் நீங்கள் ஷேர் பண்ணி உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணி கொடுங்க. அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. எனக்கருமையான தேவஜனமே, இந்த நாளில் கூட கர்த்தர் சொல்லுகிறார், உங்க முகமும் வெட்கப்பட்டு போவாது. வசனம் சொல்கிறது, அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை, வெட்கப்படவில்லை. இன்னைக்கு நாம நிறைய இடத்துல நம்ம வெட்கப்பட்டு இருக்கிறோம். உறவினர்கள் மத்தியில், வேலை பார்க்குற இடத்துல, படிக்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல நிறைய பேர் வெட்கப்பட்டிருக்கிறோம். அப்படிதானே? ஏதோ ஒரு காரியத்தினால வெட்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ள பண வசதி இல்லாததுனால நாம் வசதியானவர்கள் முன்னால் நிற்க முடியாதபடி வெட்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். உறவுகளுக்குள்ள ஏதோ ஒரு குறை நம்மகிட்ட இருக்கிறது நிமித்தமாக, ஒரு காரியத்தில் நம்ம குறைவோடு இருக்கிறது நிமித்தமாக வெட்கப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். கற்பத்தின் கனி இல்லாமல் இருக்கிறவங்க நிறைய இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டிருக்கலாம். மற்றவருடைய வார்த்தைகள் உங்களை வெட்கப்பட வைத்திருக்கலாம். கடன் பாரங்கள் உங்களை வெட்கப்பட வைத்திருக்கலாம். படித்த படிப்புக்கேற்ற வேலை இல்லாதபடி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய இடத்துல வெட்கப்பட்டோடு கூட நீங்கள் இருந்திருக்கலாம். திருமணம் நடக்கலை, திருமணம் வயதை தாண்டி போயிட்டு இது நிமித்தமாக உறவுகளுக்குள்ள, சொந்த பந்தங்களுக்கு மத்தியில், வேலை பார்க்குற இடத்துல, இருக்கிற இடத்துல வெட்கப்பட்ட நிலைமையில கூட நீங்கள் இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக நீங்கள் வெட்கப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட உங்களுக்கு நேராக இந்த வார்த்தை வருகிறது. வேதவசனம் சொல்கிறது, முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் முகங்கள் வெட்கத்தையே பார்த்து கொண்டு வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்காக கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு இருந்து உங்கள் முகங்கள் வெட்கப்படாதபடிக்கு கர்த்தர் காப்பதற்காகவே, அதிலிருந்து உங்களை விடுவிப்பதற்காகவே இந்த வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். வசனம் தெளிவாய் சொல்கிறது, அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இன்றைக்கு நம்ம முகம் வெட்கப்படுது, ஆனால் வேதவசனம் சொல்கிறது அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் யார்? அந்த அவர்கள் லிஸ்டில் நாமும் வந்துட்டா நாமும் வெட்கப்பட அவசியம் வராது. நம்முடைய முகம் மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கமடையாது. அவர்கள் யார்? அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர்கள் யார்? அவரை நோக்கி பார்த்தவர்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறோமோ அவர்கள் முகம் பிரகாசம் அடையும். அவர்கள் முகம் பிரகாசம் அடையும் போது அவர்கள் முகம் வெட்கப்படாது. இன்னைக்கு இருளடைந்து இருக்கிறது நிமித்தமாக நம்முடைய முகங்கள் வெட்கப்படுகிறது. ஆனால் நம்முடைய முகம் முதல்ல பிரகாசம் அடையணும். நம்முடைய முகம் பிரகாசம் அடைந்தால் நாம வெட்கப்பட வேண்டிய அவசியம் வராது. இன்னைக்கு பொருளாதாரத்தில் இருளடைஞ்சு போயிருக்கிறோம். சரீர ஆரோக்கியத்தில் வியாதி வந்து இருளடைஞ்சு இருக்கிறோம்.
குடும்ப சமாதானத்தில் நிம்மதியை இழந்து, சமாதானத்தை இழந்து குடும்பமே இருளடைந்து இருக்கிறது. தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் நஷ்டம், கடனுக்கு மேலே கடன், தொழில் இருளடைந்து இருக்கிறது. சிலருக்கு எதிர்கால வாழ்க்கையே இருளடைந்து இருக்கிறது. சிலருக்கு கற்பத்தின் கனி காரியம் இருளடைந்து இருக்கிறது. இந்த இருளடைந்த காரியங்கள் இன்னைக்கு பிரகாசம் அடையுமேயானால் முகம் வெட்கப்படாது. அப்போ முகம் வெட்கப்படுவதற்கு மெயின் ரீசன் என்னன்னா, இருளடைஞ்சு போயிருக்கிறது. இருளடைந்தது நிமித்தமாகத்தான் முகம் வெட்கப்படுகிறது. அப்படியானால் என் ஆண்டவர் முதல்ல செய்ய வேண்டியதை செய்கிறார். உங்க முகத்தை இன்னைக்கு பிரகாசம் அடைய செய்ய போகிறார். யாருடைய முகம் பிரகாசம் அடையும்? யாரெல்லாம் அவரை நோக்கி பார்த்தார்களோ, யாரெல்லாம் அவர்களை நோக்கி பார்க்க போறீங்களோ அவர்களுடைய முகம் பிரகாசம் அடையும். வசனம் தெளிவாய் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அப்படின்னா இன்னைக்கு ஒரே காரியம் செய்யணும். வெட்கப்படாமல் இருக்கணும்னா, வெட்கமடைந்த நிலைமைக்குள்ள செல்லாமல் இருக்க வேண்டுமானால், அல்லது வெட்கப்பட்ட நிலையிலிருந்து வெளியே வர வேண்டுமானால் ஒரு காரியம், நம்முடைய முகம் பிரகாசம் அடையணும். நம்முடைய முகம் பிரகாசம் அடைவதற்கு ஒரே வழி, வேத வசனம் சொல்கிறது, அவரை நோக்கி பார்த்து. இன்னைக்கு நீங்க செய்ய போறீங்க, அவரை நோக்கி பார்க்க போறீங்க. உலகத்தை நோக்கி பார்த்தது போதும். நண்பர்கள், உறவினர்கள், சொந்தங்கள், பந்தங்களை நோக்கி பார்த்தது போதும். பணம் படைத்தவர்களை, பதவியில் இருக்கிறவங்களை, அந்தஸ்தில் இருக்கிறவங்களை, அரசியல்வாதிகளை நோக்கி பார்த்தது போதும். நீங்க கர்த்தரை நோக்கி பார்த்தால் நீங்க பிரகாசம் அடைவீர்கள். நீங்க பிரகாசம் அடைந்தா உங்க முகம் வெட்கப்பட்டு போகாது. சிம்பிள் தான். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நானும் என் குடும்பமும் அவரையே நோக்கி பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பார்ப்போம். எனக்காக அடிக்கப்பட்டவர், எனக்காக ரத்தம் சிந்தினவர், எனக்காக ஜீவனை விட்டவர், எனக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர், எனக்காக இன்றைக்கும் பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற அந்த கர்த்தரை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி நம்ம ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் முகம் பிரகாசமடையும். அதனால் உங்கள் முகம் வெட்கப்பட்டு போகாது. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவரை நோக்கி பார்ப்பேன் என்று தீர்மானம் பண்ணி இப்பவுமே ஆண்டவரை நோக்கி பார்க்க போறீங்க. இயேசுவேன்னு சொல்லி அவரை நோக்கி கூப்பிட போறீங்க. இதுவரைக்கும் எதையெல்லாம் நான் நோக்கி பார்த்துட்டேன்ப்பா, இனி நான் உம்மை மாத்திரம் நோக்கி பார்ப்பேன். சங்கீதக்காரன் சொல்கிறேன் இன்னொரு இடத்துல, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன். கர்த்தரை அவர் நமக்கு முன்பாக வச்சு அவரையே நம்ம நோக்கி பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம வெட்கப்பட வேண்டிய அவசியம் வராது. கர்த்தரை முன்னால் வச்சு நோக்கி பார்க்காம என்னென்னத்தெல்லாமோ வச்சு நோக்கி பார்த்துருக்கோம். சிலர் எப்பவும் செல்லையே வச்சு நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். முகம் இருளடையும், வாழ்க்கையில் வெட்கப்படுகிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். இன்றைக்கு கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தரை உங்களுக்கு முன்னாக வச்சு கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகம் வெட்கப்படவில்லை என்றது போல உங்கள் முகம் வெட்கப்படாதபடி கர்த்தர் உங்களை பிரகாசத்துடன் கர்த்தர் வைப்பார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே கூட இந்த விசேஷித்த வார்த்தை மூலமாக வெட்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் நீர் தேற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். யார் யார் வாழ்க்கையில் வெட்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இன்றைக்கு உம்மை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்து வெட்கமடையாதபடி வாழ்க்கையில் ஜெயத்தை காண உதவி செய்யுங்க. எங்கெங்க பிள்ளைகள் வெட்கப்பட்டார்களோ, எங்கெங்க பிள்ளைகள் தலை குறிந்தார்களோ அந்த இடங்களெல்லாம் பிள்ளைகளை பிரகாசமடைய செய்து பிள்ளைகள் தலையை நீர் நிமிர பண்ணுவீராக. குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குங்க, தேவைகளை எல்லாம் சந்திங்க. இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னத்தில் பிள்ளைகளை மூடிக்கொள்ளுங்கப்பா. பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைய உதவி செய்யுங்க. இருளான வாழ்வெல்லாம் வெளிச்சமாய் மாறட்டும். இருளான சரீர ஆரோக்கியம் எல்லாம் ஆண்டவரே வெளிச்சமாய் மாறட்டும். இருளான பொருளாதார காரியங்கள் எல்லாம் வெளிச்சமாய் மாறட்டும். இருளான தொழில்கள் எல்லாம் இன்னைக்கு பிரகாசம் அடையட்டும். நீங்க செய்ய போறதற்காக நன்றி. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, உங்க முகம் வெட்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறதா? கவலைப்படாதங்க. அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்த அவர்கள் முகம் வெட்கப்படவில்லை என்ற வார்த்தையின்படி உங்க முகம் வெட்கப்படாதபடி கர்த்தர் காப்பார். God bless you.